ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்தும் எஸ்எஸ்சில இருந்தும் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நமக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரயில்வே என்டிபிசியோட கிராஜுவேட் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. நாளையோட அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. எஸ்எஸ்சி ஜிடியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஜனவரி 2026ல அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து எஸ்எஸ்சில இருந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருந்தாலே இங்க நிறைய எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த 10th லெவல் 12th குவாலிஃபிகேஷன் வச்சு வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே அப்ளை பண்ணுங்க. இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய என்டிபிசியோட கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல 4th செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் 5 டேஸா ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். சோ அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. 29 நவம்பர்ல இருந்து இந்த ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ உங்களுக்கு 3/12/2025 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தோம். ஆஃபர் முடியறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 3/12/2025 சொல்லியிருந்தோம். சோ இன்னைக்கு தான் 3/12/2025. இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. நான் எஸ்எஸ்சியும் படிக்கணும், ரயில்வேயும் படிக்கணும், அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நான் எலிஜிபிள், ஆனா எங்க இருந்து எனக்கு படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானை முடிச்சதும் அந்த வாரம் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த பிளான்ல இருக்கிறத படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ இதோட ஆஃபர் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1899. அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்போ நீங்க வரக்கூடிய குரூப் டிக்காகவோ இல்ல என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்காகவோ நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணி போனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், ஜிடிசி எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல எஸ்எஸ்சில அடுத்து வரக்கூடிய சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் அதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் எனக்கு வேணும், டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஏன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க, ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு 80% கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான் கேக்குறாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டில கூட பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 20க்கு 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப கரண்ட் அஃபேரை நீங்க டெய்லி பேசிஸ்ல ஒரு நோட்ஸா எடுத்து படிக்கணும். சோ நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். டெய்லி என்னென்ன நியூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸாம் ஃபார்மட்ல, எம்சிக்யூ ஃபார்மட்ல உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவோம். ஓகேவா? 10 நியூஸ் ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் 25 கொஸ்டினா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அதே மாதிரி மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா மந்த்லி பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர் இதுல அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். எஸ்எஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸ் வந்து 599. குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், என்டிபிசிக்கான CBD 2 ஓட டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னொரு 10 டேஸ்ல உங்களுக்கு ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி ஆகிரும். அதுக்கப்புறம் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, நம்ம ஆப்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க எந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கவர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களால எவ்வளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்லனாலும் டாப்பரா உங்களால செலக்ட் ஆக முடியும். நம்ம ஆப்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். மேக்ஸ் இருக்கு அப்படின்னா மேக்ஸ்ல ஒரு 15 டாபிக் இருக்கும். ரீசனிங் அப்படின்னா ரீசனிங்ல ஒரு 14 டாபிக். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணிருப்போம்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமின்னு ஸ்பிளிட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அந்த ஹிஸ்டரிக்குள்ள போனீங்க அப்படின்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியான்னு இந்த மாதிரி கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இப்படி சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதை ஒரு பல்கா
சிலபஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 1100 வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம் ரெக்கார்டட் கிளாஸஸ்ல. அத ஃபுல்லா பல்கா உங்ககிட்ட கொடுத்தா படிக்க கஷ்டமா இருக்கும் தான் அதை ஸ்பிளிட் பண்ணி அதுல இருக்கிறதுல ஈஸியான டாபிக்ஸ் எதுவோ அதை ஃபர்ஸ்ட் படிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் பிளான்ல வந்து கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். நீங்க ரயில்வே பேட்ச்ல இருக்கீங்க அப்படின்னா ரீசனிங்ல இருந்து படிக்கிற மாதிரி கொடுத்திருப்போம். ஏன்னா இருக்க சப்ஜெக்ட்லயே ரொம்ப ஈஸியானது எது அப்படின்னா ரீசனிங். அதே எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா ரீசனிங்கும் இங்கிலீஷும் ஃபர்ஸ்ட் படிக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ரீசனிங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துரும். நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டாப்பரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரே மாசத்துல 30 நாள்ல ரீசனிங் வந்து முடிக்க முடியும். ஏன்னா அதுல கான்செப்ட் அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஃபிகர் வச்சு ஒரு 4-5 டாபிக் வரும். அதுக்கப்புறம் அனாலஜி வரும், சிலாஜிசம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், சோ இந்த மாதிரி ஒரு 15 டாபிக் வரும். 15 டாபிக்குமே ஈஸி தான். சில ரீசனிங் டாபிக்லாம் ஒரு நாளைக்கு 2-3 டாபிக் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் கான்செப்ட் புரியறதுக்கு 1 வீக் ஆகும். கரெக்டா என்ன மாதிரி எல்லாம் ஸ்ட்ராட்டஜில படம் வரையணும், பாசிபிலிட்டி வரும்போது எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மட்டும் தான் ஒரு 1 வீக் எடுக்கும். மத்த டாபிக்ஸ் எல்லாமே ஈஸி தான். அப்ப ஃபர்ஸ்ட் 30 நாள்ல ரீசனிங் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஓவராலா 60 நாள் வரும்போது பாத்தீங்கன்னா ரீசனிங்கும் மேக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் உட்கார்ந்து படிக்கணும். ஓகே, சோ இது எல்லாமே சொல்றது வந்து ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். ஆனா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சிலபஸ் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 4 மாசம் ஆகும். ஓகே, 4 மந்த்ஸ் கரெக்டா கன்சிஸ்டன்சியோட எஃபர்ட்ட போட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம். ஆனா படிக்காம இருந்தோம் அப்படின்னா சிலபஸ பாக்குறதுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டே வந்துடலாம். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் வீக் பிளான்லயும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல உள்ள முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸுக்குள்ள போகும்போது வேதிக் மேக்ஸ், சிம்பிளிபிகேஷன், ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் முடிக்கிற மாதிரி பிளான்ல உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ்ல எப்படி ஆரம்பிக்கணுமோ அந்த மாதிரி ஈஸியான டாபிக்ல இருந்து கரெக்டா அப்படியே ஆர்டரா போயிட்டே இருக்கும். ஓகே, சோ நம்ம 10th 12th எல்லாம் எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த பேட்ச்ல உங்களுக்கு பிளான் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, எனக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு வீட்ல இருந்து படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வேற எந்த நோட்ஸ் எதுவுமே இது பண்ண வேண்டாம். நம்ம எல்லா நோட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க படிக்கணும், உங்க சைட்ல இருந்து ஒரு நோட் போட்டுக்கணும். என்னென்ன வீடியோஸ்ல சொல்லியிருக்கோமோ எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணிட்டே வரணும். அப்பதான் உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். எடுத்த உடனே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு டைரக்டா போயிட்டு எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா கஷ்டம். ஏன்னா அப்ளை பண்ணிட்டு இடையில படிக்காம டைரக்டா எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா போஸ்டிங் வாங்க முடியாது. அது 100% யாரா இருந்தாலும் சரி. அப்ப அப்ளை பண்ணிட்டு சிலபஸ தேடி கண்டுபிடிச்சு உட்கார்ந்து எல்லாத்தையும் படிக்கணும். படிக்காம இங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டோம், ஒரு லக்ல கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்றாங்க. 10ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தேன், அதனால அப்ளை பண்ணேன். அந்த மாதிரி எல்லாம் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல வந்து உள்ள போகணும். அந்த அளவுக்கு வெறித்தனமா படிக்கணும். ஓகேவா? சோ இப்போ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1899 பே பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப் டைம் அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். 1499 அப்படின்னா 1 இயர் ஃபுல்லா இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். கரண்ட் அஃபேருக்கும் அதே மாதிரி 399 பே பண்ணிட்டா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். படிக்க ஆரம்பிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே படிங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்ட் போனோ இல்ல லேப்டாப்ல இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் ரொம்ப ரேரா தான் இருந்திருக்கும். இப்பெல்லாம் எல்லா பக்கமுமே ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வந்துருச்சு. சோ நம்ம கையில ஒரு புக்கு கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். சில நேரம் எல்லாம் புக் ஆர்டர் எல்லாம் கிடையாது. பழைய புக்கு கடை எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படிலாம் படிக்க வேண்டியிருக்கும். இப்ப எல்லாமே கையில கிடைக்கி. ஆனா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, படிக்கதான் மாட்டேங்கிறாங்க. அதே போன்ல தான் நல்லதும் இருக்கு. நீங்க கையில வச்சிருக்க ஆண்ட்ராய்ட் போன்ல அதே இன்ஸ்டாகிராமுக்குள்ள நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இன்ஸ்டாகிராமுக்குள்ள உட்காந்து தேவையில்லாத ரீல்ஸ உட்காந்து தள்ளிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த 24 மணி நேரமும் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில விடிஞ்சிரும். அதே நல்லதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் என் போன் அப்படின்னா படிக்கிறதுக்கான ஆப் இருக்கும், படிக்கிறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், படிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டாகிராமோட ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ண போறேன். இந்த மாதிரி எல்லாமே என்னெல்லாம் படிக்கணுமோ அது மட்டும் தான் இருக்கணும். என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே நான் எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும் அது மட்டும் தான் இருக்கணும். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் என் போன்ல இருக்கணும்னு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய குப்பைகளா சேர்த்து வைக்காதீங்க போன்ல. இந்த போன் வந்து உங்க லைஃபையும் மாத்தும். லைஃபை வந்து
மோசமாவும் ஆக்கும். சோ நீங்க எந்த வழியை சூஸ் பண்ண போறீங்கங்கிறது உங்க கையில தான் இருக்கு. வயசும் வாய்ப்பும் போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. ஒரு 18 வயசுல புரியக்கூடியது வந்து 25, 30 வயசுல புரியாது. அந்த வயசுல நம்மள சுத்தி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மள டிபெண்ட் பண்ணி யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்ம பேரண்ட் இருப்பாங்க. அதே 25 வயசுலாம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 25 வயசு பையனா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும் சரி, நெறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துரும். மேரேஜ் ஆகிரும். பையனுக்கு வேலைக்கு போணும். அவனுக்கு மேரேஜ் ஆகும். நமக்குன்னு குழந்தைங்க வந்துருவாங்க. அப்போ அது பெரிய கமிட்மெண்ட். அந்த 18, 20 வயசுங்கிறது நம்ம என்ன பண்ணாலும் சரி, காலேஜ் படிச்சுட்டு இருப்போம். படிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலையே. நமக்கு சாப்பாடு எல்லாமே நம்ம பேரண்ட் குடுத்துருவாங்க. அந்த ஃபினான்ஷியலா எந்த ஒரு கஷ்டமுமே தெரியாது. சில வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாம். அதாவது ஒரு டிமோட்டிவேஷனா இருக்கட்டும், ஐயய்யோ! வேலை இல்லையே அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டமும் இருக்காது. 18 வயசுலயே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஜாலியா படிச்சிரலாம். அந்த வயசுல என்ன சொன்னாலுமே புரியும். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதனால காலேஜ் படிக்கிற பசங்க அந்த வயச கண்ட்ரோல் பண்ணிட்டு, அந்த 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் உங்க கோல் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, லைஃப் லாங் வந்து செட்டில்டு தான். லைஃப்ல யாருகிட்டயும் எப்பவுமே குனிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு மரியாதை செலுத்துவாங்க. யாருகிட்டயுமே நம்ம போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கான ஒரு அடையாளத்த உருவாக்கிட்டோம் அப்படின்னா. ஓகே. சோ படிக்க ஆரம்பிங்க. எல்லாமே கையில குடுத்தாச்சு. நம்ம பேட்ச்ல பெர்ஃபெக்ட்டா எல்லாமே குடுத்துட்டோம். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாரி நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஊருக்குள்ள நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவன் ஏதாவது பண்றான் அப்படின்னா, அ என்ன பண்ணாலும் சரி, கவர்ன்மென்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, பிரைவேட் ஜாப் போனாலும் சரி, நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, அத நெகட்டிவா டிமோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டங்கள் சொல்றத மனசுக்குள்ள கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, நம்ம அந்த இடத்திலேயே விழுந்துருவோம். அத வந்து அப்படியே ஒரு வைராக்கியமா வச்சு ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா, திருப்பி வருவாங்க. ஓகேவா? சோ அதனால லைஃப்ல ஜெயிக்கணும். அத மட்டும் ஃபோக்கஸ்டா வச்சுட்டு போங்க. லைஃப்ல வந்து சாதிக்க முடியும். நெறைய வாய்ப்புகள் இருக்கும். சோ கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகள மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பாசிட்டிவா நெனைச்சீங்க அப்டின்னா பாசிட்டிவா நடக்கும். பாஸ் பண்ணிருவேங்கக்கூடிய நம்பிக்கையோட உட்கார்ந்து படிங்க. ஓகேவா? காலேஜ் ஸ்டூடண்ட் இப்பவே படிக்க ஆரம்பிங்க. நான் வந்து படிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, 23, 22 வயசுல தான் எனக்கு கவர்ன்மென்ட் எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் வந்துச்சு. 23 வயசுல. ஆனா நான் ஒரு 6 மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணிட்டேன். ஆனா இப்ப வந்து அப்ப கூட ஃபோன் அந்த மாரி இல்ல. சொல்றதுக்கு யாருமே இல்ல. இப்ப எல்லாமே கையில இருக்கு. ஆனாலும் நாம தான் பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அந்த 18 வயசுல படிச்சிட்டீங்கன்னா, 20 வயசுக்குள்ள வேலைக்கு போயிரலாம். ஓகேவா? எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாம் பத்தி எப்ப என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ, வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நைட் 12:00 கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்றோம். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் இமிடியேட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.